வணக்கம். நான் மதீஹா. இது சுமார் 7 வருடங்களுக்கு முன்பு நடந்தது இந்த கதை. எனது சொந்த கிராமத்தில் எனது உறவினர் ஒருவரின் திருமணம் நடந்தது. ஆனால் முந்தைய நாள் எனது எக்ஸாம் இருந்ததால் என்னால் செல்ல முடியவில்லை. என் அப்பா என்னுடன் தங்கியிருந்தார். என் அம்மாவும் தம்பியும் ஒரு வாரத்திற்கு முன்பு விழாவிற்குச் சென்றனர். எங்கள் சொந்த கிராமம் எனது இடத்திலிருந்து பஸ்ஸில் 10 மணிநேர பயணம். ஆனால் எனது தந்தை எங்கள் காரில் செல்ல முடிவு செய்தார், ஏனெனில் அது ஸ்பீடா போகும் கார். நான் என் பரீட்சையை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திருமணத்திற்கான நகைகள் மற்றும் ஆடைகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன். இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். நாங்கள் பயணத்தை தொடங்கினோம். நாங்கள் ஒரு ஹோட்டலில் நடுவழியில் நிறுத்திவிட்டு நல்ல உணவை சாப்பிட்டோம். காலையில் திருமணத்திற்கு பிரஷ் ஆக வேண்டும் என என் அப்பா என்னை தூங்கச் சொன்னார். அந்த காடுகளில் அப்பா காரை ஓட்டிக் கொண்டிருக்கும் போது நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். திடீரென்று பலத்த சத்தத்துடன் எழுந்தேன். நள்ளிரவு நண்பகல் 12 மணி 10 மணியளவில் எங்கள் கார் வனப்பகுதியின் நடுவில் பழுதடைந்தது. மேலும் பலத்த மழை பெய்தது. இது காட்டுப்பாதை என்பதால் அதிக வாகனங்கள் வரவில்லை. நிச்சயமாக எங்கள் செல்போனில் சிக்னல் எதுவும் இல்லை. அதனால் எங்களின் பிரச்சனையை யாரிடமும் தெரிவிக்க முடியாது. யாராவது வரும் வரை காத்திருப்பதே எங்கள் ஒரே நம்பிக்கை. அது காலை வரை ஆகலாம். என் தந்தை ஒரு லைட் கண்டுபிடிக்க அது போலீஸ் அவுட்போஸ்ட் என்று நாங்கள் நம்பினோம். மேலும் எங்கள் கார் சாலையின் நடுவில் இருந்தது. யாராவது அதை ஆக்சிடென்ட் செய்ய முடியும். எனவே இருவரும் இறங்கி காரை சாலையின் ஓரமாக தள்ள ஆரம்பித்தோம். காரை தள்ளிவிட்டு வெளிச்சத்தை நோக்கிச் சென்றோம். நாங்கள் அந்த இடத்தை அடைந்தோம். எங்களுக்கு திகைப்பாக, அது ஒரு புறக்காவல் நிலையம் அல்ல, ஒரு வீடு. நாங்கள் கதவை தட்டினோம். சில நிமிடங்களுக்கு பிறகு, யாரு அது என்ற பெண் குரல் கேட்டது. மன்னிக்கவும், எங்கள் கார் பழுதடைந்துவிட்டது. தயவுசெய்து எங்களுக்கு உதவ முடியுமா? என் தந்தை பதிலளித்தார். அங்கே ஒரு நிசப்தம் இருந்தது. பின்னர் கதவை திறந்தாள். கிழவி எங்களை உள்ளே அனுமதித்தாள். அங்கே ஒரு முதியவர் கையில் ஒரு பெரிய சுத்தியோடு நின்று கொண்டிருந்தார். நான் ஊகித்தேன், நாம் ஏதோ கொள்ளையர்களாக இருந்தால் அதை காப்பதற்காகத்தான். தம்பதிகள் சுமார் 60 அல்லது 65 வயதுடையவர்கள். முதியவர் உயரமாகவும் கருமையாகவும் ஒல்லியாகவும் பெரிய வெள்ளை தாடியுடன் இருந்தார். அந்த வீட்டில் திருட எதுவும் இல்லை. ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பு இருந்தது. வீட்டில் மின்சாரம் இல்லை, ஆனால் அதில் 2 பெட்ரோமாக்ஸ் விளக்குகள் இருந்தது மற்றும் நிலக்கரியில் இருந்து தீ எரிந்தது. அவர்கள் வீட்டின் நடுவில் ஒரு தென்னை நார்பெட் வைத்திருந்தார்கள். சில பெரிய மரப்பெட்டிகள் இருந்தன. அவர்களின் உடைமைகள். ஒரு திருடனால் 100 ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள எதையும் அங்கு கண்டுபிடிக்க முடியுமா என்பது எனக்கு சந்தேகம். என் தந்தை எங்கள் நிலைமையை விளக்கினார். முதியவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். இறுதியில் காலையில் அவர் அப்பாவை உள்ளூர் கிராமத்திற்கு அழைத்துச் செல்வார். அங்கு நாங்கள் மெக்கானிக்கை வரவழைக்க முடியும் என்று கூறினார். என் தந்தை அதை உடனடியாக செய்ய விரும்புவதால் அது சாத்தியமில்லை என்று கூறினார். மேலும் முதியவரை தன்னுடன் வரும்படி கூறினார். முதியவர், எனக்கு முட்டி வலி இருக்கு, அதனால் என்னால வண்டிய சரி செய்ய முடியாது என்றார். என் தந்தை மிகவும் கோபமடைந்தார். அவர்கள் பேசுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அவள் தலையசைத்தாள். முதியவர் இப்போது என் தந்தையை பார்த்து, சாலையோரம் 24 மணிநேர மெக்கானிக் கடை உள்ளது, ஆனால் அது 2 கிமிக்கு அருகில் உள்ளது. கடையில் யாரும் இல்லை என்றால் சிறிது நேரம் காத்திருங்கள். அவர்கள் வீட்டிற்குச் சாப்பாடு சாப்பிடச் சென்றிருக்கலாம். என் தந்தை அவரிடம் குடையையும் டார்ச்லைட்டையும் கடன் வாங்கிக்கொண்டு மெக்கானிக் கடையை தேடச் சென்றார். பிறகு நான் நன்றாக தூங்கினேன். நான் தூங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென்று அந்த முதியவர் தோட்ட வேலை செய்ய ஆரம்பித்தார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் திட்டினேன். அந்த கிழவன், நான் தோட்ட வேலை செய்ய போகிறேன். உங்களிடம் உள்ள நகைகளை திருடா போகிறேன். மேலும் நீங்கள் திருமணம் பார்க்க போகிறீர்கள் என்பதால் காரில் அதிக நகைகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாங்க எல்லாத்தையும் எடுத்து கொண்டு ஓடிவிடுவோம். என் தந்தை ஒரு இராணுவ வீரர். அவர் எந்த நேரத்திலும் மெக்கானிக்குடன் திரும்புவார். அவர் எல்லையில் பல வீரர்களை கொன்றார். அவர் உங்கள் கழுத்தை ஒரு மரக்கிளையைப் போல அறுப்பார். நான் நம்பிக்கையுடன் இருந்தேன். என் தொழிலதிபர் தந்தை வருவார், காப்பாற்றுவார். கவலைப்படாதே.
அவன் தலையாட்டினான். கடை இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மெக்கானிக் கடைக்கு 24 மணி நேரம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அவர்களில் ஒருவர் வெளியே போன பிறகு அவை காலை 7 முதல் மாலை 10 வரை திறந்திருக்கும். எனவே உங்கள் அப்பா காலையில் தான் வருவார். என் அப்பா ஒரு மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் ஓடுவார். கடை இல்லை என்றவுடன் அவர் இங்கு வருவார். அதனால்தான் உன் அப்பாவிடம் கடை பூட்டப்பட்டால் சிறிது நேரம் காத்திருக்கச் சொன்னேன். அவர் காத்திருப்பார். அவரும் திரும்பி வருவதற்கு கஷ்டமாக இருப்பார். பின்னர் காலையில் மீண்டும் செல்லலாம். என் அப்பாவிடம் செல்போன் உள்ளது. அவர் அருகில் உள்ள இடத்திற்கு அழைப்பார். அவருக்கு உடனடியாக இராணுவ ஜீப் கிடைக்கும். நான் ஏதாவது போய் சொல்ல முயற்சித்தேன். அவர் சத்தமாகச் சிரித்தார். இந்த பகுதி முழுவதும் செல்போன் வசதி இல்லை. சில கிராமங்களில் மட்டுமே மின்சாரம் உள்ளது. இனி தோட்ட வேலை செய்ய வேண்டியது தான். தோட்ட வேலை செய்தோம். நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் உங்கள் மனைவியிடம் தோட்ட வேலை செய்வது இல்லையா என்று. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளால் தோட்டத்தில் வேலை செய்ய முடியவில்லை. நான் இப்படி தான் நிறைய பேர் வழி தெரியாமல் இங்கு வந்து தங்குவார்கள். நானும் நிறைய தோட்ட வேலை செய்து இருக்கேன். சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு என் தந்தை மெக்கானிக்குடன் வந்தார். அவர் தனது ஜீப்பை பயன்படுத்த மெக்கானிக்கிடம் பணம் செலுத்தினார். அவர் தனது காரை அவரிடம் ஒப்படைத்தார். பின்னர் காரை ஓட்டினார். நாங்கள் காலை 9 மணியளவில் ஹோட்டலை அடைந்தோம். நான் ஏன் மந்தமாக இருக்கிறாய் என்று பலர் என்னிடம் கேட்கிறார்கள். இரவு பயணத்தால் தலைவலி என்று போய் சொல்லி என்னை மன்னித்து கொண்டேன். அதன் பிறகு 7 வருடங்கள் ஆகிவிட்டன. நான் கல்லூரி முடித்து இப்போது வேலை செய்கிறேன். எனக்கு சில நண்பர்கள் இருந்தன. ஆனால் என் நண்பர் ஒருவர் கூறியது போல், உங்கள் தோட்ட வேலையை நீங்கள் மறக்க மாட்டீர்கள். எனக்கு இப்ப கல்யாணம் ஏற்பாடு என்னுடைய அப்பா செய்தார். நான் எனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று சொன்னேன். அப்பா என்னை திட்டினார். அப்பாவிடம் நான் எப்படி சொல்வது தோட்ட வேலை செய்தேன் என்று. பரவலில்லை என்று நானும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தெரிவித்தேன். எனக்கும் திருமணம் நடந்தது. இப்ப எனக்கு 3 பசங்க இருக்காங்க. என்னுடைய கணவர் வெளிநாட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறார். நான் இந்த மனிதனின் பெயர் கூட தெரியாது. அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆம், அவர் என் நினைவில் நீண்ட காலம் வாழ்வார்.